வணக்கம், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ், அல்காரிதம்ஸ், ஃப்ளோ சார்ட் அண்ட் சூடோ கோட். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இல்லை ப்ராப்ளம்ஸ் என்ன, அல்காரிதம் என்ன, ஃப்ளோ சார்ட் என்ன, சூடோ கோட் என்ன கொடுத்துருக்கோம். ஒரு கிளாரிட்டிக்காண்டி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு மோர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்துச்சு, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அதிகமாக பண்ணுங்கன்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அதுக்காண்டி வந்து ஒரு 3 பார்ட் ஆர் 4 பார்ட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ், அல்காரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட் அண்டு சூடோ கோட் அப்படிங்கிற. ஓகே, நம்ம பார்க்க போகிறலாம் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். இல்லை நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ்னால் என்ன, அல்காரிதம்னா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன, லாஸ்ட் ஒன் சூடோ கோட்னா என்ன. ப்ராப்ளம்னா நமக்கு வந்து ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ், எனி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஓகே, அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து எப்படி நம்ம அல்காரிதம் ரைட் பண்ணணும், எப்படி ஃப்ளோ சார்ட் டிஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து எப்படி சூடோ கோட் ரைட் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் 1 எடுத்துக்கிறேன். என்னென்னு ஃபஸ்ட்டு வந்து ஆட் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோடய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 2 நம்பரை ஆட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் அல்காரிதம் ரைட் பண்ணுங்கள், ஃப்ளோ சார்ட் ரைட் பண்ணுங்கள், சூடோ கோட் ரைட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ப்ராப்பராக அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, ப்ராப்பர் அனாலிசிஸ் நமக்கு வந்து அதுக்கு என்னென்ன இன்புட்லாம் வேணும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வேணும், என்னென்ன அவுட்புட்லாம் வேணும் முதல் முடிவு பண்ணிக்கிறீங்க. இப்போ நமக்கு 2 நம்பர் ஆட் பண்ண போகிறோம். 2 நம்பர் ஆட் பண்ண போனால் நமக்கு 2 வேரியபிள் வேணும். அந்த 2 வேரியபிள் வந்து நான் இன்புட் A, Bன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ எனக்கு இன்புட் வந்து ஏபின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ண போகிறேன் என்னது A+B நான் ஆட் பண்ணணும். வர ரிசல்ட்டை ஏதாவது வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி C = A+B. ஓகே, அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளத்தை அனாலிசிஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்புட் A, B, C = A+B. அப்போ பிரிண்ட் சீன் கொடுத்தா போதும். அப்போ இதுதான் வந்து என்னோட தட் இஸ் ப்ராப்ளத்தோட லாஜிக். ஓகே, இன்புட் வாங்குகிறோம், ஆட் பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் அல்காரிதம் ரைட் பண்ணுறீங்க. அல்காரிதம் எழுதும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருவோம், கெட் A, B கொடுப்போம், கால்குலேட் C = A+B கொடுக்கலாம், டிஸ்பிளே C, ஸ்டாப் கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த டவுட் இல்லை. ஸோ ஆல்ரெடி இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் பார்க்குறீங்க. ஸ்டார்ட் ரீட் A, B, C = A+B, print C, end. அப்போ நீங்கள் ஃப்ளோ சார்ட் வந்து ஸ்டார்ட் எண்ட் பண்ணுறீங்க, எண்டில் ஃபினிஷ் பண்ணுறோம். ரீடுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் அந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம். ப்ராசஸ்னா ரெக்டாங்கிள், ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் சேம் சிம்பிள், இன்புட் அவுட்புட் தட் இஸ் ரீடு பிரிண்ட்டுக்கு சேம் சிம்பிள், ப்ராசஸ் ஃபுல்லாக ரெக்டாங்கிள் பாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இதே நான் சூடோ கோடில் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா சூடோ கோட் ரைட் பண்ணும்போது பிகின் எண்டில் ஸ்டார்ட் பண்ண பிகின் எண்ட். இந்த சூடோ கோடில் நம்ம ட்ரை பண்ணுற எல்லா கீவேர்ட்ஸுமே கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு பிகின் கொடுத்துருக்கீங்க, கெட் A, அப்படின்னா அந்த இன்புட் வாங்குறீங்க, ஏபி இன்புட் வாங்கியாச்சு. ஆட் C = A+Bன்னு கொடுக்குறீங்க. அவுட்புட் வந்து நம்ம டிஸ்பிளே கமாண்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் பிரிண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் C, எண்டு கொடுக்குறீங்க. அதுமாதிரி கெட்டுக்கு வந்து கெட்டு தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ரீட் கொடுக்கலாம், இன்புட் கொடுக்கலாம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போல டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். நான் ஆட் கொடுத்துருக்கேன், ஆடுக்கு பதில் நம்ம கால்குலேட் கொடுக்கலாம், ஆர் கம்ப்யூட்னு கொடுக்கலாம். ஸோ அப்போ மீனிங் என்னென்னா இந்த சூடோ கோடை யூஸ் பண்ணும்போது மட்டும் ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம அல்காரிதம் ஃப்ளோ சார்ட்டில் நம்ம யூசர் என்ன கீவேர்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. சூடோ கோடு யூஸ் பண்ணும்போது மட்டும் என்னது அந்த சூடோ கோடுக்கு வந்து காமனாக ஒரு ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட்ஸுக்கு அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணுறீங்க. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, அப்போ வந்து அல்காரிதம் ரைட் பண்ணியாச்சு, ஃப்ளோ சார்ட் பண்ணியாச்சு, சூடோ கோட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் வந்து டு கன்வெர்ட் த டெம்பரேச்சர் ஃப்ரம் Fahrenheit to Celsius அப்படிங்க. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து நீங்கள் எந்த Fahrenheitலேருந்து செல்சியஸ்க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் உங்கள் ப்ராப்ளம். இதுக்கு நெக்ஸ்ட் நான் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் வேணும்னு பாருங்கள். டெம்பரேச்சரை வந்து Fahrenheitலேருந்து செல்சியஸாக மாற்ற போகிறீங்க. அப்போ எனக்கு 2 இன்புட் வேணும். ஒன்று Fahrenheit டெம்பரேச்சர் வேல்யூ வேணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அதை Fahrenheit வந்து செல்சியஸாக மாற்றினதுக்கப்புறம் செல்சியஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், C டிக்ளேர் பண்ணுறேன், டெம்பரேச்சர் இன் செல்சியஸ். நெக்ஸ்ட்டு Fங்கிற டெம்பரேச்சர் இன் Fahrenheit. ஓகே, இப்போ இதை நம்ம மாற்றுறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். C = செல்சியஸ் வந்து C = 5/9 × F-32. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து இன்புட் வேரியபிள் தெரிஞ்சாச்சு, ஃபார்முலா தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம அல்காரிதம் ரைட் பண்ணிடலாம். அல்காரிதம் ரைட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் கொடுப்போம். அப்புறம் இன்புட் டெம்பரேச்சர் Fahrenheit வாங்கணும். C = 5/9 × F-32 அந்த ஃபார்முலா டிஸ்பிளே பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் என்னது, அந்த ஃபார்முலா எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுன்னா டிஸ்பிளே த டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஃபார்மேட் அதை டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸ்டாப். ஓகேண்ணா, இப்போ நமக்கு இந்த ஸ்டெப் 5 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோ சார்ட் பார்க்குறீங்க. ஸ்டார்ட் கொடுக்குறீங்க, இன்புட் வேல்யூ ஆஃப் வேரியபிள் F கொடுக்குறோம். C = 5/9 × F-32, பிரிண்ட் C கொடுக்குறீங்க. ஸ்டாப். இப்போ அந்த ஃப்ளோ சார்ட் ஒர்க்கும் முடிஞ்சது. ஓகேண்ணா, நெக்ஸ்ட் வந்து இதோட சூடோ கோட் ரைட் பண்ணுறீங்கன்னா சூடோ கோட் ரைட் பண்ணுறீங்க. பிகின் சூடோ கோட் நம்ம பிகின் எண்ட் கொடுக்குறோம். பிகின் ரீடு F வாங்குறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, கம்ப்யூட் கால்குலேட் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட் C = 5/9 × F-32. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் C ஆர் டிஸ்பிளே C கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எண்ட்.
அப்போ நம்மளோட ப்ராப்ளம் என்னது, convert the temperature from Fahrenheit to Celsius. அப்போ இன்புட் Fahrenheit வாங்குறீங்க, இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, செல்சியஸை கன்வெர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இது செகண்ட் ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம். தேர்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணுறீங்க, டு ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளோட ஏரியாவும் பெரிமீட்டரும் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது என்னென்ன வேரியபிள்லாம் வேணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் முதல் வேணும். நம்ம ஆர்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே மேக்ஸிமம் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னா ஆர்னா யூஸ் பண்ணுவோம். ஆர்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. ஏரியாவோட ஃபார்முலா என்ன, தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர்னா பைக்கு போல நம்ம 3.14 போடலாம். பை இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். இப்போ நம்ம வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆர் ஸ்கொயர்னு சொல்லி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் டைப் பண்ண முடியாது, ஆர் இன்ட்டு ஆர் தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், அதர்வைஸ் சர்க்கம்ஃபரன்ஸ், ரெண்டுமே சேம் தான். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர். ஸோ 2 இருக்குது, பை வந்து 3.14 இன்ட்டு ஆர். இதை எனக்கு என்னென்னா ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இன்புட் வாங்க போகிறீங்க. அந்த இன்புட் மட்டும் வாங்கினா போதும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈஸியாக கால்குலேட் பண்ண 3.14ங்கிறது கான்ஸ்டன்ட். ஆர் இன்புட் வாங்கியாச்சு, இன்ட்டு ஆர் போட்டால் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கிடச்சிரும். சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பை ஆர், 2வும் கான்ஸ்டன்ட் தான், 3.14ம் கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஆர் இன்புட் வாங்கியாச்சுன்னா கால்குலேட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் அப்புறம் என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டார்ட் இன்புட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், சே எக்ஸாம்பிள் இருந்து ஆர்னு கொடுத்தாச்சு. அப்போ ஏரியா ஈக்குவல் டு 3.14 இன்ட்டு ஆர் கொடுத்துருவீங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்க 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர். அப்போ ரெண்டையும் கால்குலேட் பண்ணியாச்சு, டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஏரியா அண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் பண்ணி விட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப். ஓகே, இதோட ஃப்ளோ சார்ட் போடுறீங்க. ஃப்ளோ சார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ரீட் ஆர்னா ஆறுங்கிற இன்புட்டை வாங்கணும். ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் 3.14 இன்ட்டு ஆர். சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டாச்சு. பிரிண்ட் ஏரியா, பிரிண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஸ்டாப். அப்போ ஸ்டாப்புக்கும் சேம் சிம்பிள், இன்புட் ரீடுக்கும் பிரிண்ட்டுக்கும் சேம் சிம்பிள். ப்ராசஸ் ஃபுல்லானது ரெக்டாங்கிள் சிம்பிள் போட்டாச்சு. இதெல்லாம் சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே சீக்வன்ஸ். நமக்கு ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இதோட சூடோ கோடு பார்க்குறீங்க. சூடோ கோட்னா ஸ்டார்ட் வித் பிகின் அண்ட் எண்ட் பண்ணணும். ஸோ பிகின் ரீட் ஆர் கொடுக்குறீங்க. compute area is equal to 3.14 into r into r. compute circumference equal to 2 into 3.14 into r. calculate பண்ணியாச்சு. print area, circumference, next end. ஓகேனா, அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த அல்காரிதம் டிஃபைன் பண்ணியாச்சு, ஃப்ளோ சார்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று இந்த சூடோ கோடும் ரைட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணிவிட்டு தென் யூ ரைட் அல்காரிதம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ சார்ட். அல்காரிதம் ஃப்ளோ சார்ட்டில் வந்து நம்மளே என்ன கீவேர்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சூடோ கோடுக்கு மட்டும் நம்ம செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்டு கீவேர்டை யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, the next one to find the factorial of the number. ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கண்டுபிடிங்க அப்படிங்க. அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டோரியல்னால் என்னன்னு தெரியணும். ஃபேக்டோரியல்னால் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 into 2 into 3. இந்த 1 into 2 into 3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதோ அதான் ஃபேக்டோரியல். நான் 4 ஃபேக்டோரியல் கொடுத்தா 1 into 2 into 3 into 4 கொடுத்தீங்கன்னா அது 4 ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 into 4 into 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது தட் இஸ் 120 வரும். ஸோ இந்த ஆன்சர் தான் ஃபேக்டோரியல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் த நம்பர் 4 கொடுத்துருக்கோம். அப்போ 4 கொடுத்த மீனிங் என்ன, 1 into 2 into 3 into 4 equal to 24. 1 into 2 2, 2 into 3 6, 6 into 4 24. இப்போ இந்த 24ங்கிற ரிசல்ட் எனக்கு வரணும். இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். என்னென்னா எனக்கு இங்கே 1 into 2 into 3 into 4 வருது. அப்போ எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. அந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக நடந்துச்சு அப்படின்னா we have to use the லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு இன்புட்டை வாங்குறீங்க, ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அங்கெல்லாம் எனக்கு வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் வராது, தேவையில்லை. எப்போ அங்கே இடத்துல வந்து நீங்கள் ஒரு வேரியபிளை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க, இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்று ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், ஆர் வைல் லூப் யூஸ் பண்ணலாம், ஆர் டூ வைல் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட அல்காரிதம் பார்க்க போகிறீங்க. ஓகே, அல்காரிதம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கிறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு தட் இஸ் ரீகலெக்ட் பண்ணுறக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு நம்பர் கொடுக்க போகிறீங்க. ரீட் த நம்பர் என்யூஎம் கொடுக்கும். அந்த என்யூஎம் தான் 4 கொடுக்க போகிறீங்க. அப்போ 4 கொடுத்தா எனக்கு 1 into 2 into 3 into 4 எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்பருங்க வாங்கியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இனிஷியலைஸ் i equal to 1. அது எனக்கு 1 2 3 4 எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறீங்களே, அதுக்கு நான் யூஸ் பண்ணுற வேரியபிள் தான் i. அப்போ நெக்ஸ்ட்டு ஃபேக்டோரியல் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு ஒரு வேரியபிள் ஃபேக்ட்னு வச்சுக்கோங்க. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஐயை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி 1 into 2 into 3 into 4 இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி i கொடுத்துருக்கேன்.
ஃபேக்ட்டுங்கிறது ஃபைனலாக ஃபேக்டோரியல் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான வேரியபிள். அப்போ நம்முங்கிறது என்னது, என்ன இன்புட்டை நான் கால்குலேட் பண்ண போகிறேன், என்னங்கிற இன்புட் தான் நம். ஓகே, அப்போ மீனிங் என்னென்னா ரிப்பீட் ஸ்டெப்ஸ். இப்போ ஸ்டெப் நம்பர் 4 வந்தாச்சு. ரிப்பீட் ஸ்டெப் 4 to 6 until I less than or equal to num அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஐ வந்து லெஸ் than or equal to நம்மாக இருக்கிற வரைக்கும் ஸ்டெப்பு 4 to 6 வந்து ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அது பக்கத்தில் நான் டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன டேபிள்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம் கொடுத்தாச்சு, NUM நம் வந்து 4 கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இனிஷியல் I equal to 1 கொடுத்துருக்கேன், ஃபேக்ட் equal to 1 கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், I less than or equal to நம்மான்னு கொடுத்துருக்கோம். ஸோ I less than or equal to நம்மனா I வந்து 1, நம் வந்து 4, 1 less than or equal to 4. கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், ரிப்பீட் த ஸ்டெப் 4 to 6 கொடுத்துருக்கோம். அப்போ 5th ஸ்டெப் பார்க்குறீங்க, தட் இஸ் ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட் ஐ. அப்போ எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் பார்த்தா ஃபேக்டோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 1. அப்போ 1 into 1 வந்து 1 தான், ஃபேக்டில் வந்து 1 ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நெக்ஸ்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. அப்போ ஐ வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ 2. இப்போ பாருங்கள், ஐயோட நான் செகண்ட் ரோவில் வந்து ஐ ஈக்குவல் டு 2 கொடுத்தாச்சு. அப்போ ரிப்பீட் த ஸ்டெப் 4 to 6. அப்போ ஸ்டெப்ஸ் 4 திரும்ப போகிறேன், 2 less than or equal to 4 ஆன்னு செக் பண்ணுறேன். இப்போ இது கண்டிஷன் எகெயின் ட்ரூ தான். அப்போ ட்ரூனா என்ன பண்ணுறீங்க, எகெயின் என்னது ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட் ஐ. இப்போ ஃபேக்டோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 2. இப்போ 1 into 2 பார்த்தீங்கன்னா 2. ஓகேனா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. இப்போ ஐயோட வேல்யூ 3. அப்போ 3 less than கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, 3 less than or equal to 4, எகெயின் கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு ஐ. ஸோ 2 into 3 வந்து 6 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. இப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்து 4. 4 less than or equal to 4, இதுவும் கண்டிஷன் ட்ரூ தான். இந்த லெஸ் than ஈக்குவல் டு போட்டாச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட் ஐ. ஃபேக்டோட வேல்யூ 6, ஐயோட வேல்யூ 4. அப்போ 6 into 4 பார்த்தா 24. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. இப்போ ஐயோட வேல்யூ 5. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, 5 less than or equal to 4 ஆன்னு பார்க்குறீங்க. இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் எக்ஸிட் ஃப்ரம் அந்த லூப்லேருந்து வெளியே வந்துட்டு எங்கே போகும், கோ டு த ஸ்டெப் 7. 7ல் போய் பிரிண்ட் ஃபேக்ட்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த ஃபேக்டில் என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 24. அப்போ அவுட்புட் வந்து 24 பிரிண்ட் ஆகுது. தென் ஸ்டாப். அப்போ மீனிங் என்னென்னா, ஒரு வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, ஒரு லூப்பிங் நடக்க போகுது அப்படின்னா அங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறீங்க, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா ஒன்று ஃபார், வைல் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு, ரீடு நம் கொடுத்தாச்சு, ஐ ஈக்குவல் டு 1, ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தாச்சு. ஐ லெஸ் than or equal to நம்மான்னு செக் பண்ணுறீங்க. ஒயில் கண்டிஷனில் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட் ஐ கொடுத்துருக்கோம். ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. இந்த லூப்பிங்கிறது எகெயின் இது கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காண்டி பண்ணியாச்சு. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் பிரிண்ட் ஃபேக்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் சேம் சிம்பிள் தான், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சேம் சிம்பிள் தான், ப்ராசஸ் ஃபுல்லாக ரெக்டாங்கிள் சிம்பிள். டிசிஷனுக்கு வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்க. கண்டிஷன் ட்ரூனா ஃபேக்டை கால்குலேட் பண்ணுறோம், கண்டிஷன் ஃபால்ஸ்னால் ஃபேக்டை பிரிண்ட் பண்ணுறீங்க. ஓகே, இதோட கரஸ்பாண்டிங் சூடோ கோட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிகின், நெக்ஸ்ட் இந்த ரீடு நம், அது பக்கத்துலேயே நீங்கள் எப்படி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் ஃபேக்ட் அண்ட் ஐ ஈக்குவல் டு 1. ரெண்டுக்கும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். வைல் ஐ லெஸ் than or equal to n கொடுத்துருங்க. n கிடையாது, நம். ஓகே, மைண்டில் வச்சுக்கோங்க, நம்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டூ ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு ஐ கொடுக்குறீங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு என் டு வைல். அப்போ ஒயில் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஃபேக்ட், அந்த லூப்லிங் முடிஞ்ச பிறகு அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என் டு ஒய், தட் இஸ் பிரிண்ட் ஃபேக்ட் கொடுக்குறீங்க. தட் இஸ் ஃபைனலாக அந்த என் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. வைல் ஐ லெஸ் than or equal to நம்மன்னு கொடுத்துருக்கோங்க, நாட் என். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 4 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஆட் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்க. செகண்ட் ஒன் வந்து ஃபாரன்ஹீட் டு சென்டிகிரேட் பார்த்தோம். தேர்ட் ஒன் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அண்டு பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் கால்குலேட் பண்ணீங்க. ஃபோர்த் ஒன் வந்து ஃபேக்டரியல் ஆஃப் த நம்பர் பார்த்தோம். இந்த 4ல் பார்த்தா ஃபஸ்ட்டு 3மே சீக்வன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். சீக்வன்ஸ்னால் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வில் பி எக்ஸிக்யூட்டட். இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், அது லூப்பிங்கான எக்ஸாம்பிள், லூப்பிங் ஆர் ஐட்ரேஷனுக்கான எக்ஸாம்பிள். இந்த கேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு ப்ராப்ளம் வந்து காமன், அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கு என்ன இன்புட் வேணும், அது எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், இந்த இன்புட் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, அதை நீங்கள் நெக்ஸ்ட் எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம், எப்படி அவுட்புட் டிஸ்பிளே பண்ண போகிறீங்க, அது ஃபஸ்ட்டு கான்செப்ட். அல்காரிதம்ங்கிறது நம்ம ஓன் ஸ்டெப்ஸில் நம்மளே எழுதிக்கலாம். ஸ்டார்ட்டில் பண்ணுறீங்க, ஸ்டெப் ஒன்றா போட்டு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டு எண்டில் ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்க. உள்ள ரைட் அப் இன்புட் வாங்குகிறோம், ப்ராசஸ் பண்ணுறோம், அவுட்புட் பண்ணுறோம். ஃப்ளோ சார்ட்டுங்கிறது அந்த சிம்பிளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டுக்கும் ஸ்டாப்புக்கும் சேம் சிம்பிள், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சேம் சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஃபுல்லாக ரெக்டாங்கிள் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டிசிஷன்னா அந்த டிசிஷன் மேக்கிங் சிம்பிள் போட்டு தர போகிறீங்க. கண்டிஷன் ட்ரூனா ஒரு பார்ட், ஃபால்ஸ்னா ஒரு பார்ட். இது வந்து ஃப்ளோ சார்ட். சூடோ கோடுங்கிறது நமக்கு வந்து செட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் கீவேர்டு இருக்குது, அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பிகின் அண்ட் எண்ட்.
இன்புட் வாங்குறதுக்கு வந்து ரீட் யூஸ் பண்ணிக்கலாம், இன்புட் யூஸ் பண்ணிக்கலாம், கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட்டுக்கு வந்து பிரிண்ட், டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு அடிஷன் பண்ணுறீங்கன்னா ஆட் கொடுத்துக்கலாம், இல்லை கால்குலேட் கொடுக்கலாம், இல்லை கம்ப்யூட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்லைஸ் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோடெலாம் இதெல்லாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிபெண்ட் கிடையாது, கம்ப்யூட்டர் டிபெண்ட் கிடையாது. இதெல்லாம் ஓன் ரைட்டப். இந்த யூசர் வந்து நம்ம வந்து ஃப்ளோ சார்ட்டு, நெக்ஸ்ட் ஒன் அல்காரிதம், சூடோ கோடெலாம் வந்து நம்மளாக ஓனாக ரைட் பண்ணுறதா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுவே சூடோ கோடுனா கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுற கோடு கிடையாது. இது எல்லா யூஸரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான கோடு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கோடிங்கை கொண்டு போயிட்டு ப்ரோக்ராமரை வந்து எந்த லாங்குவேஜில் ஃபெமிலியரோ அவரை வந்து என்ன பண்ணுவார், இந்த சூடோ கோடை பார்த்துட்டு கோடிங் டெவலப் பண்ணலாம், இல்லை ஃப்ளோ சார்ட்டை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் அல்காரத்தை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மூணில் எதை வச்சு ஈஸியாக கோடிங் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் சூடோ கோடு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சூடோ கோடில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து அந்த லாஜிக்லாம் எழுத ஆரம்பிச்சிடும். ஓகே, இதனால் வந்து சூடோ கோடு வந்து ப்ரோக்ராமருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மூணுமே கம்ப்யூட்டர் டிபெண்ட் கிடையாது, லாங்குவேஜ் டிபெண்ட் கிடையாது. இட் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் பை ஆல் த பீப்புள். நம்ம வந்து இதுக்கு வந்து இதை புரிஞ்சுக்கிற வந்து இவங்க வேணும் அவங்க வேணும்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே இது புரியும். இந்த 3 டேமே ஜென்ரல் டேம், 3 டேமே ஜென்ரல் டேம் தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, thanks for watching. Feedback, that is video about the comment and feedback about the videos. If there are doubts in the, send the mail to ssgchannel786@gmail.com. Subscribe the channel and click the bell button for the future videos. Okay, channel subscribe பண்ணா subscribe பண்ணிட்டு ஸ்டடி பண்ணி. Thanks for watching. Thank you.